ஹலோ காய்ஸ், வெல்கம் டு தி மேஜிக்கல் லைஃப் ஆஃப் தமிழ். இன்றைக்கி நம்ம பேட் பாய் வீக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். இது கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. சரி, நம்மளும் நம்ம சப்ஸ்கிரைபரை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எஃப்எஃப் நான் எடுத்தேன். இந்த எஃப்எஃப் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ஒயனோட இன்ட்ரோ பார்த்துடலாம். ஒயன் வந்து ஒரு டீச்சர். ஒயன் வந்து காலேஜ்லாம் சைக்காலஜி தான் படிச்சிருப்பாங்க. பட் அவங்களுக்கு டீச்சிங் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால ஒரு அவைலபிள் இருந்திருக்கும் சைக்காலஜிலேயே டீச்சராக இருக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி வந்திருப்பாங்க. ஒயனுக்கு எந்த மாதிரி ஒர்க் இருக்குன்னா, ஸ்கூல்லையே ஒரு மாதிரி மென்டலாக அஃபெக்ட் ஆன பிள்ளைங்க அந்த மாதிரிலாம் இருப்பாங்கள்ல, அவங்கள க்யூர் பண்ணுற வேலை தான் அவங்களுக்கு. ஒயனை அவங்க ஸ்கூலில் இருக்கிற மோஸ்ட்லி எல்லா பிள்ளைங்களுக்குமே பிடிக்கும். ஏன்னா ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க, எல்லாருக்கூடையும் நல்லா சிரித்து சிரித்து பேசிட்டு அந்த மாதிரி தான் இருப்பாங்க. இப்போது ப்ரெசண்ட்டில் நம்ம பார்க்கலாம். ஒயன், அதாவது நீங்கள் தான் ஸ்டாஃபுங்களுக்கெலாம் கொடுப்பாங்கள ஒரு ஸ்டாஃப் ரூம், அந்த மாதிரி உங்களுக்கான ரூமில் நீங்கள் உட்காந்துருந்து உங்கள் நோட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்ருக்கீங்க. அப்போ உங்களுக்கு வீட்டில் இருந்து தான் கால் வருது. நீங்களும் ஃபோனை பார்த்துட்டு அம்மா எதுக்கு இந்த நேரத்தில் கால் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஃபோன் எடுத்து ஹலோ அம்மா அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்களும் ஒயன், இன்றைக்கி ஒருத்தவங்க உன்னை பொண்ணு கேட்டு வந்தாங்கம்மா. இதே வேலை. ஏம்மா, நான் தான் உங்ககிட்ட ஃபஸ்ட்டே சொன்னேன்ல, எனக்கு இதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, இப்போதைக்கு வேணாம், ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் போகட்டும், அதுக்கப்புறம் நானே சொல்கிறேம்மா, மேரேஜ் பண்ணிக்கிறேன் ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்கிறீங்க. இவங்களும் அதெல்லாம் இல்லை ஒயன், உங்கள் அப்பா முடிவு பண்ணிட்டாரு, நானும் முடிவு பண்ணிட்டேன், நீ இவனை தான் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என் விருப்பமே இல்லாமல் நீங்கள் இப்படிக்கு இஷ்டத்துக்கு முடிவு எடுத்துகிட்ருக்கீங்க என்னம்மா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அவங்க, இங்கே பாரு ஒயன், உன்னை படிக்க வச்சது வளர்த்தது எல்லாம் நாங்கள் தான், எங்களுக்கு தெரியும் உனக்கு எப்படி மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு, ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வா, நாளைக்கு உனக்கு பொண்ணு பார்க்க வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் எதுவுமே பேச முடியாமல் அப்படியே பிளாங்காக இருக்கீங்க. உங்கள் அம்மாவும் கால் கட் பண்ணிடுறாங்க. உங்களுக்கா கேபினில் உட்காந்து ஒரே யோசனை தான், எதாவது பண்ணி இந்த மேரேஜை தடுத்து நிறுத்திடணும், எப்படியாவது நிறுத்திடணும், ஃபஸ்ட்டு மேரேஜ் அளவுக்குலாம் போகாது, அதுக்குள்ளே எப்படியும் நிறுத்திடணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்கீங்க. அப்படியே ஸ்கூலும் முடிஞ்சிருது. நீங்கள் வீட்டுக்கு போகவே விருப்பம் இல்லாமல், ஐயோ போனால் ஏதாவது சொல்லுவாங்களே அப்படிங்கிற மாதிரி போய்கிட்ருக்கீங்க. இப்படியே யோசிச்சுட்டு வீட்டுக்கும் வந்திருப்பீங்க. நீங்கள் வந்ததும் உங்கள் அம்மா தான் ஓடி வந்து, ஒயன் வந்துட்டியா, நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, நாளைக்கு ரெடி ஆகிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள், அம்மா நான் எவ்வளவோ சொல்லி உங்களை புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன், நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்கம்மா, எனக்கு இதிலலாம் இஷ்டமே இல்லை, அப்பாவுக்கு தான் என் லைஃப்பில் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது, உங்களுக்கு தெரியும் இல்லைம்மா அப்படின்னு கேட்குறீங்க. அவங்களும் உங்கள் தலையெல்லாம் ரப் பண்ணி கொடுத்துட்டு, தெரியும் ஒயன், அதனால தான் உனக்கு நல்ல லைஃப் அமையணுங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள், நல்ல லைஃபா? எனக்கு எப்பயுமே நல்ல லைஃப்லாம் இருக்காதுமா, நான் தனியாக இருக்கும் போது தான் ஹாப்பியாக இருக்கேன், அதுவே உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறீங்க. அவங்களும், இல்லை ஒயன், கண்டிப்பாக உன் லைஃப் நல்லாயிருக்கும், ப்ளீஸ் இந்த மேரேஜ் மட்டும் பண்ணிக்கோ, எனக்காக இல்லை உங்கள் அப்பாவுக்காக, அவர் உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காருன்னு உனக்கே தெரியும், அதனால் கண்டிப்பாக நீ இதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. இப்படி நீங்கள் உங்கள் அம்மாட்ட பேசிகிட்டு இருக்கும் போதே உங்கள் அப்பா வந்திருப்பார். நீங்கள் உடனே நீங்கள் பேசுகிறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு, பா இந்த மேரேஜ் எனக்கு வேணாம்ப்பா அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும், ஒயன், நான் சொன்னதான் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. நீங்கள் அப்படியே உங்கள் அம்மாவையும் உங்கள் அப்பாவையும் பார்த்துட்டு உள்ளார அப்படியே ரூமுக்கு போயிடுறீங்க. போயிட்டு உங்கள் ரூமில் பெட்டில் படுத்து தான் யோசிக்கிறீங்க. என் லைஃப்பில் எனக்காக அவன் மட்டும்தான் இருந்தான், ஆனால் என் ஃபேமிலிக்காக அவனையும் நான் விட்டு கொடுத்துட்டேன், இனி அவனை தவிர வேறு யாரையும் நான் மேரேஜும் பண்ணிக்க மாட்டேன், எங்கள் வீட்டில் சொல்கிறேன் யாரையும் நான் மேரேஜ் பண்ணிக்கவே மாட்டேன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு படுத்துடுறீங்க. நைட் சாப்பிடக்கூட வரல. உங்கள் பேரண்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. பட் நீங்கள் எதுவுமே ரிப்ளை பண்ணாமல் எனக்கு பசிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு தூங்கியிருப்பீங்க.
மார்னிங் தான் உங்கள் அம்மா தான் வந்து டோரை நாக் பண்ணி, ஒயன் டைம் ஆச்சு, சீக்கிரம் ரெடி ஆகு ஒயன், ரெடி ஆகு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அம்மா இருமா, ஐயோ இப்போ தான் எழுந்திரிச்சேன், அதுக்குள்ளேயே வா அப்படின்ட்டு ஒரு மாதிரி பிளர்ரி ஐஸோட எழுந்திரிச்சு டோரை ஓப்பன் பண்ணி, மா கிளம்புறம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகுறீங்க. உங்களுக்கு ரெடி ஆகவும் பிடிக்கல, வீட்டில் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் ரெடி ஆகுறீங்க. ரெடி ஆகிட்டு மிரரை பார்த்துட்டு உங்கள் பெட்டில் அப்படியே உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கீங்க. இப்போ போகலாமா வேணாமா, இல்லை எனக்கு இதில் இஷ்டமே இல்லை, நான் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியும் உங்களுக்குள்ளே நிறைய திங்கிங் ஓடிட்டுருக்கு. இப்போ உங்கள் அம்மா தான் வந்து, ஒயன் வா கீழே போய் பார்க்கலாம், வந்துட்டாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஐயோ வந்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு கீழே பொறுமையாக போகிறீங்க. போயிட்டு காஃபி தான் கொடுக்க சொல்கிறாங்க உங்கள் அம்மா. நீங்கள் எல்லாருக்கும் கொடுக்குறீங்க. கொடுக்கும்போது பார்த்தா உங்களை பொண்ணு பார்க்க வந்திருக்கிறது வேறு யாரும் இல்லை, டயாங் வீட்டில் இருந்து தான் உங்களை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. உங்களுக்கே ரொம்ப ஷாக்காக இருக்கும். ஷாக் ஆகிட்டு உங்கள் அம்மாவை பார்ப்பீங்க. உங்கள் அம்மாவும் உங்களை பார்த்து சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் கன்ஃபியூஷனாக அப்படியே திரும்பி டயாங்கோட அம்மாவை தான் பார்க்குறீங்க. அவங்களும் உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக டயாங் வந்திருக்க மாட்டாங்க, அவங்க ஃபேமிலியிலேருந்து எல்லோரும் வந்திருப்பாங்க. உங்களுக்கு ஆல்ரெடி டயாங்கா தெரியும், டயாங்கோட பேரண்ட்ஸுக்குமே உங்களை தெரியும். நீங்கள் கன்ஃபியூஷனாக இதெல்லாம் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே உங்கள் காஃபிலாம் கொடுத்துட்டு திரும்ப உங்கள் ரூம்க்கே போயிடுறீங்க. நீங்கள் ரூமில் உட்காந்துருக்கும் போது தான் உங்கள் ஆன்ட்டி தான் வராங்க, அதாவது டயாங்கோட அம்மா வராங்க. வந்து உங்ககிட்ட ஒயன் எப்படிரா இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. நீங்களும் ஆன்ட்டி நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்க. அவங்களும் உங்கள் பெட்டில் உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு, ஒயன் உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் ஒயன், என்னென்னமோ நடந்துருச்சு, பட் அதெல்லாம் மனசில் வச்சுக்காத, டயாங்கும் உனக்கு ஓகே சொல்லிட்டான், நான் கேட்டேன், ஒரு வழியாக உங்கள் வீட்லேயும் ஓகே வாங்கியாச்சு, உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல இப்போது மேரேஜ் வைக்கிறதுல அப்படின்னு கேட்குறாங்க. நீங்களும் இல்லை ஆண்டி அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அவங்களும் உங்கள் ஹெட்டெல்லாம் தடவி கொடுத்துட்டு உங்கள் சின்னெல்லாம் டச் பண்ணிட்டு, சரிடா நான் வீட்டுக்கு கிளம்புறேன், நீ ஃப்ரீயாக இருந்தால் டயாங்க்கு கால் பண்ணி பேசு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் ஓகேன்னு ஹெட் நோட் பண்ணுறீங்க. அவங்க பாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நீங்களும் இதை பற்றியே யோசிச்சுட்டு உங்கள் ரூம்லேயே இருந்திருப்பீங்க. எல்லோரும் போனதுக்கப்புறம் நீங்கள் கீழே வந்து உங்கள் அம்மாட்ட தான் பேசுகிறீங்க. அம்மா என்னதாம்மா நினச்சிட்ருக்கீங்க, ஃபஸ்ட்டு நான் அவனை தான் வேணும், அவனை தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லும் போது எல்லாம் வேணான்னு சொல்லிவிட்டு இப்போ கடைசியில் அவனை பிரேக்கப்லாம் பண்ணிவிட்டு அவனை அவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு வந்திருக்கேன், இப்போ போய் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் அம்மாவும் என்ன ஒயன் உனக்காக தானே இதெல்லாம் பண்ணது, ஃபஸ்ட்டு உங்கள் அப்பாவுக்கு பிடிக்கல, லவ் மேரேஜில் ரொம்ப நிறைய காம்ப்ளிகேட் இருக்கும் அப்படிங்கிறதுனால உன்னை வேணான்னு சொன்னார், இப்போ உனக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருக்காங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகுது. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா, நீங்களும் டயாங்கும் ரொம்பவே லவ் பண்ணியிருப்பீங்க. உங்கள் ஸ்கூல் டைம்லேருந்தே நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் கூட அந்தளவுக்கு அவர் மேலே ஃபாலோ ஆகியிருக்க மாட்டீங்க. அவர் உங்கள் மேலே டோட்டல் அப்சஸ்டாக இருந்திருப்பார். எப்படின்னா நீங்கள் எங்கே போனாலும் கூட தான் வருவார். ஆக்சுவலாக நீங்கள் ஒரே கிளாஸில் தான் இருந்திருப்பீங்க. அப்புறம் எங்கேயாவது வெளில போகணுன்னா கூட உங்கள் கூடயே தான் வந்திருப்பார். நீங்களும் அவர் கூட போய் பழகிட்டீங்க. வேறு யார் கூட போனாலும் உங்களுக்கு சம்திங் எதையும் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அவருக்கு அதெல்லாம் இல்லை, எப்பயும் ஒயினை மிஸ் பண்ணுவேன், தனியாக போனால் ஒயினை மிஸ் பண்ணுவேன், அப்படி தான் உங்கள் மேலே அவ்வளோ அப்சஸ்டாக இருந்திருப்பார். நீங்கள் ஒரு வழியாக காலேஜ்லாம் முடிச்சுட்டு ஒர்க் கிடச்சதும் உங்கள் வீட்டில் பேசலாம் அப்படின்னு இருந்திருப்பீங்க. வியும் ஓகே பேசலாம் அப்படின்னு அவங்க வீட்டில் பேசி எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருப்பார். உங்கள் வீட்டில் பேசும்போது உங்கள் அப்பா சுத்தமாக ஒத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. உங்கள் அப்பா என்ன கேட்டிருப்பாங்கன்னா, நான் வேணுமா இல்லை அவன் வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாரு. நீங்கள் உங்கள் மனசு ஃபுல்லாக டயாங் தான், ஆனால் வெளியில் எப்படியா இருந்தாலும் அப்பாவும் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க.
தயாங்க்கு அவர் என்ன நினச்சிருப்பாருனா, கண்டிப்பாக நம்மளை தான் அவள் யோசிப்பா அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பாரு. பட் நீங்கள் சடனாக வந்து, இல்லை தயாங் நம்ம யோசிப்போம், பொறுமையாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பீங்க. தயாங் வீட்டு சைடுமே ரொம்ப ப்ரெஷராக இருந்திருக்கும். உங்கள் வீட்டு சைடில் நீங்கள் இந்த மாதிரி தயாங்கை லவ் பண்ணுறதுலாம் தெரிஞ்சதும் அலைன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. உங்களுக்கு அது எதுவுமே பிடிக்காமல் இருந்திருக்கும். எதுவுமே வேணாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி தயாங்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. தயாங்க்கும் ரொம்பவே கோவம் வந்திருக்கும். என்னடா இவ நம்ம கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறா, இப்போல்லாம் நம்ம கூட சரியாகவே பேசுறதில்ல அப்படின்ட்டு உங்களை தனியாக பேசணும் அப்படின்னு கூப்பிட்ருப்பாரு. நீங்களும் ஒரு கஃபேக்கு போய் உட்காந்துருந்துருப்பீங்க 2 பேரும். தயாங்க்கு உங்கள் மேலே ரொம்பவே கோவம் வந்திருக்கும். ஏன்னா அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பார் அவரை தான் நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு. அதுவும் நடக்கலை. அதுவும் இல்லாமல் நீங்கள் நல்லாவும் பேசாமல் ஒரு மாதிரி அவரை அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறதும் அவருக்கு உங்கள் மேலே ஒரு கோவம் தான் இருக்கும். அவர் உங்ககிட்ட கேட்குறாரு, இந்த மாதிரி எதுக்கு என்னை அவாய்ட் பண்ண அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நீங்கள், இல்லை தயாங் அப்பா எதுவும் பேசவில்லை என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அவர் என்ன எப்பயுமே உங்கள் அப்பா உன் பக்கத்துலேயே இருந்துட்டுருக்காரா, தூங்கும் போது கூட இருக்காரா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்கள், இல்லை தயாங் என் சுச்சுவேஷனையும் நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கணும். நான் பேசுவேன், உங்ககிட்ட பேசாமல் போகிறது கிடையாது. நீங்களும் நானும் தான் லவ் பண்ணுறோம். கண்டிப்பாக லாஸ்ட் வரை நம்ம தான் போக போகிறோம், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் நீ இப்படிலாம் பேசாததுக்கெலாம் கோச்சிப்பையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அதுக்கு அவர், கோச்சிக்கல வயன், கோவப்படுறேன். நான் எத்தனை தடவை கால் பண்ணியிருக்கேன் நீ பாரு, ஆனால் நீ ஒரு ரிப்ளை கூட பண்ணல, உன்னால் மெசேஜ் கூட பண்ண முடியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்கள், தயாங் என் ஃபோன் அப்பா கிட்டே இருக்குது, அப்போ எப்படி நான் உனக்கு மெசேஜ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறீங்க. சும்மா ரீசன்லாம் சொல்லிகிட்டு இருக்காத வயன், ரீசன் சொல்லணுன்னா எவ்வளோ வேணால் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் வேகமாக எழுந்திரிச்சு போயிடுறாரு. நீங்கள் தலையில் கையை வச்சுட்டு, ஷோ இவனை சமாளிக்கணுமே அப்படிங்கிற மாதிரி அவர் பின்னாடியே போயிட்டு, தயாங் ப்ளீஸ் உட்காருங்க, வாங்க, எல்லோரும் நம்மளை தான் பார்க்குறாங்க, வா தயாங் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை கூப்பிட்டு போய் உட்கார வைக்கிறீங்க. நீங்கள் நல்லா தான் பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. ஒரு மாதிரி கொஞ்சம் அவரை கோவத்தெல்லாம் குறைக்கிற மாதிரி கண்ட்ரோல் பண்ணி பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. அப்போது உங்கள் அப்பா உங்களை அந்த பக்கம் ஏதோ ஒரு வேலைக்கு போகும்போது கிராஸ் பண்ணி பார்த்துருப்பாரு. நீங்கள் தயாங்கிட்ட சிரித்து பேசுகிறதெல்லாம் அவர் நல்லாவே பார்த்துருப்பாரு. உங்கள் அப்பாவுக்கு ரொம்பவே கோவம் வந்திருக்கும். நம்ம இவ்வளோ சொல்லியும் அவன் கூட போய் பேசிகிட்டு இருக்கா பாரு அப்படின்ட்டு உங்கள் அப்பா வேகமாக வந்து உங்களை ஒரு அறை விட்டுறாரு. நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டீங்க. திடீர்னு செம்மையாக ஒரு அறை விழுந்ததும் உங்களுக்கு அப்படியே கேராக இருந்திருக்கும். தயாங்கும் கொஞ்சம் கூட யோசிச்சிருக்க மாட்டார். சடனாக உங்கள் அப்பாவே அரைஞ்சிருப்பார். உங்களுக்கு ரொம்பவே ஷாக்காக இருந்திருக்கும். உங்களுக்கு ரொம்ப கோபமும் வந்திருக்கும். ஏன் தயாங் அப்பாவை அடிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்டே நீங்கள் கேட்குறீங்க. தயாங்கும் ரியலைஸ் ஆகிட்டு, ஐயோ என்ன பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நிற்கிறாரு. நீங்கள், உங்களுக்கு ரொம்ப கோவம் வந்து தயாங்க தான் திட்டுறீங்க. ஆக்சுவலாக தயாங்க உங்களுக்காக தான் அடிச்சிருப்பாரு. ஆனால் உங்களுக்கு என்னவாக இருந்தாலும் நம்ம அப்பாவை அடித்தா நமக்கு எவ்வளோ கோவம் வரும், அப்படி தான் உங்களுக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. அவர் முன்னாடியே சொல்லிட்டு வந்துடுறீங்க, தயாங் இதுக்கு மேலே என் பின்னாடி வராத, உன்னை எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஃபஸ்ட்டு எவ்வளோ உன்னை பிடிச்சதோ அந்த அளவுக்கு நான் உன்னை வெறுக்கிறேன் தயாங், இதுக்கு மேலே பின்னாடி வராத அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் முன்னாடி இருந்த கிளாஸ் பாட்டிலை அப்படியே தூக்கி போட்டு போயிருப்பீங்க. தயாங்க்கு என்ன பேசுறது அப்படின்னே தெரியல. அந்த இன்சிடெண்ட்க்கு அப்புறம் தயாங்கும் உங்ககிட்ட பேசியிருக்க மாட்டார், நீங்களும் அவர்கிட்ட பேசியிருக்க மாட்டீங்க. இப்படியே ரொம்ப நாள் போயிருக்கோம். நீங்கள் ஆக்சுவலாக அந்த டைமில் நீங்கள் படித்து முடிச்சுட்டு ஒரு இன்டர்ன் தான் போயிட்டு இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல ஜாப்பே கிடச்சி நீங்கள் வேலைக்கும் போயிட்டுருக்கீங்க. இப்போது ப்ரெசண்ட்டில் அம்மா கிட்ட தான், அம்மா எவ்வளவோ நடந்துருச்சுமா, நான் எப்படிம்மா தயாங்கிட்ட பேசுவேன், நீங்கள் இப்படி ஒரு முடிவு வர எடுத்துட்டீங்க, நான் சும்மாவே இருந்திருப்பேனேம்மா, லாஸ்ட் வரை எனக்கு மேரேஜே எதுவும் பண்ணாமல் இருந்திருப்பேம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. உங்கள் அம்மாவும், இல்லை ஓயன், கண்டிப்பாக தயாங் புரிஞ்சுப்பான் ஓயன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள், அம்மா ஏம்மா இப்படிலாம் நடக்காததை பேசிகிட்டு இருக்கீங்க, எனக்கு தயாங்கை பற்றி நல்லாவே தெரியும், அவன் எவ்வளோ பிடிவாதக்காரன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் போயிடுறீங்க. இந்த பக்கம் தயாங் சைடு தான். தயாங்கும்
ஜிமினும் பேசிகிட்டு இருக்காங்க. ஜிமின் தான் தயாங்கிட்ட, தயாங் நீ முன்ன மாதிரி இல்லைடா, நல்லா மாறிட்ட. வயனை பிரேக்கப் பண்ணதுலேருந்து ஏதோ லூஸ் மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்த, ஓகே பரவாயில்ல, இப்போ நல்லாவே மாறிட்ட. என்ன இப்போ வயனையே மேரேஜ் பண்ண போகிற, ஜாலி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இங்கே தயாங்கும் சிரிக்கிறாரு. சிரிச்சிட்டு மச்சான் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஜிமினும் என்ன எனக்கு தெரியாதுதா, நீங்கள் எப்படி லவ் பண்ணீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. தயாங்கும் சிரிச்சிட்டு சரி போ ஒர்க்கை பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. தயாங்கும் படித்து முடிச்சுட்டு அவங்க அப்பாவோட கம்பெனியை தான் டேக் ஓவர் பண்ணியிருப்பார். நீங்களும் தயாங்கிட்ட பேசலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் முயற்சிலாம் பண்ணியிருப்பீங்க, பட் எதுவுமே நடந்திருக்காது. தயாங்கிட்ட இதுவரை நீங்கள் பேசவும் இல்லை, மேரேஜ் டேட்டும் வந்துடுது. இன்றைக்கி தான் உங்கள் மேரேஜ். நீங்கள் இதுவரை தயாங்க பார்க்கவும் இல்லை, பேசவும் இல்லை. தயாங்கும் அப்படி தான், உங்ககிட்ட இன்ன வரையும் பேசலை, உங்களை பார்க்கவும் இல்லை. ஆனால் நீங்கள் தயாங்கோட அம்மா அப்பா கிட்ட எல்லார்கிட்டையும் நல்லா தான் பேசிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி நர்வஸாகவே இருக்குது. உங்கள் அம்மா தான் வந்து உங்களை ரெடி பண்ணிவிட்டு, வாவ் வயன் ரொம்ப அழகாக இருக்க, வயன் சூப்பராக இருக்க, உனக்கு கண்ணே பட போகுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சின்னதாக கீழே மை வச்சுருவாங்கள்ல, அந்த மாதிரி கழுத்தில் தெரியாத மாதிரி, யாருக்கும் தெரியாத மாதிரி மை வச்சு விடுறாங்க. நீங்களும் ஒரு மாதிரி நர்வஸாகவே நான் இன்ன வரையும் தயாங்கிட்ட பேசக்கூட இல்லைம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. உங்கள் அம்மாவும் அதெல்லாம் என்ன வயன், மேரேஜ்க்கு அப்புறம் ஃபுல்லாக பேசிட்டு தானே இருக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு உங்களை ஆறுதல் படுத்திகிட்டு இருக்காங்க. நீங்களும் ஓகே அப்படின்னு ஹெட் நோட் பண்ணிட்டு மிரரில் நீங்களே உங்களை பார்க்குறீங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்க. அப்போது உங்கள் அப்பாவும் வந்து ஒயன் வா லேட் ஆகிடுச்சு அப்படின்னு கூப்பிட்றாரு. நீங்களும் ஹெட் நோட் பண்ணிட்டு அழகாக எழுந்திரிச்சு வரீங்க. உங்கள் அப்பா தான் உங்கள் கையை பிடிச்சிட்டே கீழே கூட்டிகிட்டு போகிறாரு. ஆஃப்டர் லாங் டேஸ் உங்களை தயாங் பார்க்குறாரு. நீங்கள் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்க. தயாங்கும் உங்களை ஸ்டன்னாகி பார்த்துட்ருக்காரு. பிளிங்க் கூட பண்ண மறந்துட்டு அவ்வளோ நேரம் உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் குனிஞ்சிட்டே தான் வந்திருப்பீங்க. அப்படியே வீயை கொஞ்சம் நிமிர்ந்து பார்க்குறீங்க. அவ்வளோ ஹேண்ட்ஸமாக நிற்கிறாரு. உங்களுக்கா என்னென்னமோ தோணுது. இவ்வளோ நாளைக்கு அப்புறம் இவனை பார்க்குறேன், இவனை மீட்டே பண்ண மாட்டேன்னு நினச்சிட்டு இருந்தேன், கடைசியில் மேரேஜ் வர கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அப்போது உங்களுக்கு பாஸ்டெல்லாம் ஞாபகம் வந்துட்டு போகுது. உங்களுக்குள்ளே நடந்த குட் மெமரிஸ் எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறீங்க. ஆக்சுவலாக நீங்கள் சண்டை போட்டது எப்படின்னா, அந்த ஒரே ஒரு இன்சிடெண்ட் மட்டும்தான். மற்ற எல்லா நேரமுமே நீங்கள் ரொம்பவே லவ்லி கப்புள்ஸாக தான் இருந்திருப்பீங்க. அதெல்லாம் நினச்சி பார்த்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்மைல் வருது. அந்த ஸ்மைலோடையே அப்படியே போகிறீங்க. உங்கள் அப்பா தான் உங்கள் கையை பிடிச்சி கூப்பிட்டு வந்திருப்பாரு. அப்படியே வீக்கிட்ட போய் நின்று உங்கள் கையை வீக்கிட்ட தராரு. வீயும் அப்படியே உங்கள் கையை அழகாக பொறுமையாக வாங்கிக்கிறாரு. இப்போது நீங்கள் 2 பேருமே போய் ஃபாதர் முன்னாடி தான் நிற்கிறீங்க. அவரும் ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாரு. நீங்களும் ஓகே அப்படின்னு ஹெட் நோட் பண்ணுறீங்க. வீயும் ஓகேன்னு சொல்கிறாரு. உங்கள் பேரண்ட்ஸும் எல்லோரும் ஓகே சொன்னதுக்கப்புறம் ஃபாதரும் ஸ்டார்ட் பண்ணுறாரு. மின் வயனாகிய நீங்கள் கிம் தயாங்கை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் எஸ் ஐ டூ அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படியே வீக்கிட்ட கிம் தயாங் ஆகிய நீங்கள் மின் வயனை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா அப்படின்னு கேட்குறாரு. வியும் எஸ் ஐ டூ அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஃபாதரும் ஓகே பிரைட்ஸ் மே சேஞ்ச் த ரிங்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே லைட்டாக திரும்பி வியை ஸ்ட்ரைட்டாக பார்க்குறீங்க. வியும் உங்களை பார்த்துட்டு அவர் ரிங்கை எடுத்து உங்களுக்கு போடுறாங்க. அப்போது உங்களுக்கு பாஸ்ட் தான் ஞாபகம் வருது. என்னென்னா தயாங்க உங்ககிட்ட அடிக்கடி சொல்லியிருப்பார். என்னென்னா இங்கே பாரு வயன், நமக்கு மேரேஜ் நடக்கும்போது நான் தான் ஃபஸ்ட்டு ரிங் போடுவேன் என்ன அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள்
அது எப்படி? நான் தான் ஃபஸ்ட்டு ரிங் போடுவேன், நான் தானே உன்னை நிறைய லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு தேயாங், யார் சொன்னா? நான் தான் உன்னை நிறைய லவ் பண்ணுறேன், அதுவும் இல்லாமல் நான் தான் ஃபஸ்ட்டு உனக்கு ப்ரப்போஸ் பண்ணேன், அப்போ நான் தானே ஃபஸ்ட்டு ரிங் போடணும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் சரி, உனக்கும் வேணாம் எனக்கு வேணாம், நான் ஒரு 5 கொஷின்ஸ் வந்துட்டு கேட்குறேன், அது என்னை பற்றி தான் கேட்பேன், பேசிக்காக தான் இருக்கும், அதுக்கு நீ ஆன்சர் பண்ணிட்டீன்னா ஓகே, நீயே எனக்கு ஃபஸ்ட்டு ரிங் போடு, இதே ஒன்று தப்பாக சொன்னாலும் நான் தான் உனக்கு ரிங் போடுவேன், ஓகேவா அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் இதில் ஒரு கேமா, நீ 10 கொஷின் கேட்டாலும் நான் சொல்லுவேண்டி அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் ஃபஸ்ட்டு நீ அந்த 5க்கு சொல்கிறா அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் ஓகே ஓகே கேளு கேளு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் கேட்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஓகே, ஃபஸ்ட்டு கொஷின் கொஞ்சம் பேசிக்காகவே கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் என்ன அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கு அவர் ஸோ சிம்பிள், ரெட் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் ஓகே ஓகே இதுக்கு சொல்லிட்டேன், நெக்ஸ்ட்டுக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கொஷின் கேட்குறீங்க. நான் ரொம்ப டென்ஷனாக இருக்கும்போது என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறீங்க. அவர் ஒரு மாதிரி உங்களை பார்த்து சிரிச்சிட்டே என்ன பண்ணுவ தெரியுமா அப்படின்ட்டு அப்படியே வேகமாக எழுந்திரிச்சு போகிறாரு. நீங்களும் என்னடா பண்ணுறான் அப்படின்னு பார்க்குறீங்க. அவரும் எழுந்திரிச்சு போயிட்டு வேகமாக வந்து திரும்ப உங்ககிட்டயே, எனக்கு கேக் சாப்பிடணும் போல் இருக்குது, வா நம்ம கேக் சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஒரு மாதிரி ஐயோ அசிங்கப்படுத்துகிறானே அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறீங்க. அவரும் சிரிச்சிட்டே, நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதா, நீ டென்ஷனாக இருந்தாலும் இல்லை கோவப்பட்டாலும் சரி, நீ கேக்ஸ் வேணும் அப்படின்னு தான் கேட்ப அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறீங்க. ஏன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு கோவம் வந்தாலுமே சரி, இல்லை வேறு ஏதாவது டென்ஷனில் இருந்தாலுமே ஃபஸ்ட்டு போகிற இடம் கேக் ஷாப்புக்கு தான். அது உங்கள் பேரண்ட்ஸ் நோட் பண்ணுறாங்களோ இல்லையோ, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நோட் பண்ணுறாங்களோ இல்லையோ, தேயாங் நல்லாவே நோட் பண்ணியிருக்காரு. நீங்கள் ஒரு மாதிரி அவரை லவ்வாக பார்க்குறீங்க. ஏன்னா ஃபீலிங்ஸ் உங்களுக்கு நிறையவே வந்திருக்கும். ஆக்சுவலாக உங்களை இப்படி யாருமே நோட் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்கள் அதை அவர் நோட் பண்ணுறதுனால நீங்கள் ஒரு மாதிரி ஃபீலிங்காக பார்த்துட்டு ஓகே நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா அப்படின்னு கேட்குறீங்க. அவரும் ஓகே ஓகே போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் சரி, 3rd கொஷின், ஃபஸ்ட்டு நீ தான் எனக்கு ப்ரப்போஸ் பண்ண, அந்த டேட்லாம் உனக்கு நல்லாவே எனக்கு தெரியும், பட் நான் உனக்கு ஓகே சொன்னல, அந்த டேட்டை கரெக்டாக சொல்லு அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் என்ன வயன் இவ்வளோ ஈஸியாக கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு, செப்டம்பர் 13 கரெக்டாக நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணி 1 வீக் கழிச்சு ஈவினிங் ஒரு 5:50 இருக்கும், அப்போ தான் ப்ரப்போஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு. டைம் முதற்கொண்டு கரெக்டாக சொல்கிறாரு. உங்களுக்கு ஓகே ஓகே அப்படிங்கிற மாதிரி மண்டையாட்டுறீங்க. ஏன்னா உங்களுக்கே டைம் தெரியல. ஆக்சுவலாக ஈவினிங் தான் தெரியும், பட் டைம் கரெக்டாக உங்களுக்கு தெரியாது. அவர் சொன்னதும் சூப்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கீங்க. அவரும் உங்களை இமிடியேட் பண்ணுறாரு. அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காத, நெக்ஸ்ட் கொஷின் கேளு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் இரு கேட்குறேன் அப்படின்ட்டு 4th கொஷின் கேட்குறீங்க. எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கவே பிடிக்காது, அது என்ன அப்படின்னு கேட்குறீங்க. அவரும் உனக்கு ஒரு விஷயம் இல்லை 2 விஷயம் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாரு. சரி 2த்தையும் சொல்லு அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் உன்னை யாராவது ஃபோர்ஸ் பண்ணி ஒரு விஷயத்தை செய்ய வச்சா அது சுத்தமாக பிடிக்காது. அப்புறம் உங்ககிட்ட வாய்ஸ் ரைஸ் பண்ணால், அதாவது தேவையே இல்லாத விஷயத்துக்கு ஒருத்தவங்க வாய்ஸ் ரைஸ் பண்ணால் அது உனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் கரெக்டு, சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் எனக்கு தெரியும், இதுக்கெல்லாம் நான் ஆன்சர் பண்ணிடுவேன், நெக்ஸ்ட்டு கேளு, எப்படியா இருந்தாலும் நான் தான் ஃபஸ்ட்டு ரிங் போட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் ரொம்ப பேசாத, லாஸ்ட் கொஷின் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் அதெல்லாம் நான் சொல்லிடுற வேண்டி அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் ஓகே சொல்லு பார்ப்போம் அப்படின்ட்டு கேட்குறீங்க. லாஸ்ட் கொஷின் என்னென்னா, இந்த உலகத்துலேயே எனக்கு பிடிச்சது யார் அப்படின்னு கேட்குறீங்க. அவரும் சிம்பிள், உங்கள் அப்பா அப்புறம் நான் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் எப்பட்றா எல்லாத்தையும் கரெக்டாக சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க.
நான்லாம் டேயாங்கம்மா, எனக்கு தெரியாதா, அது உன்னை பற்றி அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் சரி சரி ஓவராக பேசாத, நீயே போடு அப்படிங்கிறீங்க. அவரும் எனக்கு அப்போவே தெரியும் நான் தான் ஃபஸ்ட்டு போடுவேன்னு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது ப்ரெசண்ட்டில் நீங்கள் இதெல்லாம் நினச்சி ஸ்மைல் பண்ணிகிட்டே அந்த ரிங்கை போட்டிருப்பீங்க. நீங்களும் நெக்ஸ்ட்டு அவருக்கு போட்டு விட்டுருப்பீங்க. ஆனால் நீங்கள் மட்டும்தான் ஸ்மைல் பண்ணுறீங்க. அவர் ஒரு ரோபோட் மாதிரி அப்படியே இப்படி திரும்புகிறாரு, இப்படி பண்ணுறாரு, ரிங்கை போடுமா அதை போடுறாரு. அந்த மாதிரி தான் இப்படியே ரிங்கெல்லாம் சேஞ்ச் பண்ணதும் இப்போது ஃபாதர் தான் ரைட்ஸ் கிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு ஐயோ இவ்வளோ இதில் இது இருக்குங்கிறது மறந்துட்டேனே அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஆக்சுவலாக நீங்களும் வியும் இதுவரை கிஸ் கூட பண்ணியிருந்திருக்க மாட்டீங்க. நீங்கள் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே லவ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. பட் உங்களுக்கு இதெல்லாம் வேணாம், மேரேஜ்க்கு அப்புறம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வீக்கிட்ட ரெக்வஸ்ட்டாக கேட்டிருப்பீங்க. வியும் அதில் எனக்கு தேவையே இல்லை, உன்னோட லவ் மட்டும்தான் எனக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு வேணாம் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலாக இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிஸ் அப்படிங்கிற மாதிரி தான் தேவும் உங்கள் பக்கத்தில் வந்து கிஸ் பண்ணுறாரு. ரொம்பவே ஃபோர்ஸ்ஃபுல்லாக தான் கிஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் கிஸ் அதுவும் இப்படிலாம் இருக்காது, ஏன் இவ்வளோ ஃபோர்ஸாக பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது. ஆனால் உங்களால் அங்கே எதுவுமே பண்ண முடியாது. அவரும் ஒரு மாதிரி 2 minutes கிஸ் பண்ணிவிட்டு விட்டுறாரு. நீங்கள் இதை பற்றியே தான் யோசிச்சுட்டு இருக்கீங்க. ரொம்ப சாஃப்டாக இருப்பான். அது இல்லாமல் உங்களுக்கு இன்னொன்று என்னென்னா, கிஸ் பண்ணும்போது உங்கள் ஹேண்டை ரொம்பவே ஃபோர்ஸாக பிடிச்சி நசுக்கியிருப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி உங்கள் ஹேண்டை நல்லா ஃபோர்ஸாக பிடிச்சி நசுக்கியிருப்பார். உங்களுக்கு அதுவும் தோணிகிட்டே இருக்குது, என்ன சின்னதாக காயம் பட்டாலே அவன் தாங்க மாட்டான், இவன் எப்படி இவ்வளோ அதுவும் ஃபோர்ஸாக இருந்தான் அப்படியே நினச்சிட்டு நீங்கள் தனியாக உட்காந்துருக்கீங்க. வியும் ஜிமின் கூட போயிடுறாரு. அப்போது நீங்கள் தனியாக உட்காந்துருக்கிறத பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் உங்ககிட்ட வந்து பேசலாம் அப்படின்ட்டு உட்காந்துருப்பாங்க. எல்லோரும் ஜாலியாக பேசியிருப்பாங்க. நீங்களும் ரொம்பவே ஹாப்பியாகி சிரித்து சிரித்து பேசிகிட்டு இருப்பீங்க. அப்போது லியா தான், என்னவன் கடைசியில் டேயாங்கே மேரேஜ் பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. லியா உங்களோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட். காலேஜில் தான் நீங்கள் மீட் பண்ணியிருப்பீங்க. அவள் உங்களுக்கு நல்லாவே க்ளோஸ் ஆகியிருப்பாள். அவள் அப்படி கேட்டதும் உங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்மைலாக வந்திருக்கும். ஷை ஆகிட்டே ஷிஷோ அப்படிங்கிற மாதிரி சிரிக்கிறீங்க. அவளும் ஏண்டி மேரேஜ்க்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் சொல்லுவியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. நீங்கள் உங்களுக்குமே கொஞ்சம் சீக்கிரமாக தான் ஆகியிருக்கும். அதனால் அந்தளவுக்கு யார்கிட்டையும் சொல்லியிருக்க மாட்டீங்க. அதெல்லாம் அவளுக்கு சொல்லி புரிய வைக்கிறீங்க. அவளும் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, சும்மா தான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. நீங்களும் அவள் கூட ரொம்ப நாளைக்கு அப்புறம் பேசுகிறதும் ரொம்பவே ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்கீங்க. பேசி சிரிச்சிட்டு நீங்கள் சிரிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு டேயும் பக்கத்தில் தான் உட்காந்துருப்பாரு. ஆக்சுவலாக ஒரு 2-3 சேர்ஸ் தள்ளி உட்காந்துருப்பாரு. தேயாங் அண்ட் ஜிமின் தான். நீங்கள் ரொம்ப நல்லா ஹாப்பியாக சிரித்து பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இங்கே தேயாங் தான் ஈவலாக ஒரு ஸ்மைல் பண்ணுறாரு. ஆக்சுவலாக இவ்வளோ நேரம் மார்னிங்லேருந்து நீங்கள் தேயாங்க பார்த்துட்ருக்கீங்க, எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. அப்போலாம் இப்படி சிரிச்சிருக்க கூட மாட்டார். ஆனால் இப்போது நீங்கள் சிரிக்கிறத பார்த்துட்டு ஈவலாக ஒரு ஸ்மைல் பண்ணிகிட்டே சிரிச்சுக்கோ வயன், நல்லா சிரிச்சுக்கோ, இதான் நீ லாஸ்ட்டாக சிரிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போது ஜிமின் பார்த்துட்டு ஷாக்காக பார்க்குறாரு. பிகாஸ் இவ்வளோ நேரம் தேயாங் பேசியிருக்க கூட மாட்டார். பட் இப்போது திடீர்னு இப்படி சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஜிமினும் என்னடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு தேயாங் தான், ஆமாம் ஜிமின், இதுதான் ஒயன் லாஸ்ட்டாக சிரிக்கிறது. இதுக்கு மேலே அவள் ஃபேஸில் சிரிப்பே இருக்காது. அவளால் நான் என்னென்ன கஷ்டப்பட்டனோ அது எல்லாம் அவளும் படப்போறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஜிமின் என்ன பேசிகிட்டு இருக்க, லூசாடா நீ, லவ் பண்ணுற பொண்ணை யாராவது கஷ்டப்படுத்துவாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு தேயாங் லவ் பண்ணந்தான், அது அப்போது, ஆனால் இப்போது ஒரு % கூட அவன் மேலே எனக்கு லவ் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஜிமினும் ஒரு மாதிரி பிளாங்காக தேயாங்க பார்த்துட்ருக்காரு. ஓகே, இதோட இந்த ஸ்டோரியை முடிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட்டை 2 days அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக அப்லோட் பண்ணிவிடுவேன்.
இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, பாய்.